மாறாது கலிஜரி முனியாண்டி நாட்டுல உன் சொல்வாக்கு தப்பாதுடா என்னைய நாடும் ஒரு பேரு வாங்க வச்ச என் கலிஜரி காளி முனி ஐயா கொஞ்ச நேரம் கலிஜரி உடமரத்தை விட்டு என் கிளட்டும் பயலே இந்த வண்ணாம் பாரவட்டில உள்ள இந்த நந்தி பெருமாள் சாமியும் இந்த மாரநாட்டு கருப்பனையும் இந்த முனியாண்டி மந்த சாமிய கூட்டிக்கிட்டு எந்த குதிரடா இன்னைக்கு நீ வளவர்ற சொந்த குதிரை ஓடி வர ஆடாத சாமிய என் கலிஜரி உடமரத்தான கூப்பிட்டாட இறங்காத தெய்வமும் என் ஊத்தடியான கூப்பிட்டா இறங்க கருப்பு அழுயர விச்சரவா ஐயா அட அழுயர விச்சரவா ஓடி வரா தயாதடா மாறு நாட்டு கருப்பே புடியருவா உன் காலுக்கு சலங்கையிட்டு கருப்பு என் 18ஆம் படி பெரிய கருப்பு இந்த வண்ணாம் பாரபட்டிக்கு ஓ இடமணிய கொஞ்ச நேரம் நீ மேமாட்டி ஓடி வரா குத்த வச்சது மதுரை மேலமட கம்மாயா பாண்டியே மேலமட கம்மாயா பாண்டி முனியா அந்த கலுங்கு போட்டாலுத உனக்கு விளையாட்டு மைதானம் தங்கி 30 வட்டாயுரணி ஏ வாண்டி முனி செத்ததாமது சடகருப்பாயுரணி வாடா ஒத்த காலு சப்பானியே அட ஒத்த காலு சப்பானி அவனுக்கு ஒரு காலு நொட்டியாடா அவன் படுத்தது கடுக்கடியா இன்னைக்கு அலறுதுடா இத்தி மர கூட வாடா காளிமுனி ஐயா கூட வாடா குத்து பார்த்த குடியிருக்கிறான் நாச்சி நாடகம் பார்க்க கூட்டியிருக்கிற அண்ணாச்சி என் நாடகமோ நல்லபடியா துவங்கியாச்சு கூத்து பார்க்க வண்ணா பாலவட்டிக்கு கூத்து பார்க்க கூடியிருக்கிற பெரியப்பமைக்கு சித்தபொம்மைங்களே அண்ணனே கூத்து பார்க்க நம்ம ஒன்ன பாலவட்டி மக்கள் எல்லாம் கூத்து பார்க்க கூடிருச்சு அண்ணாச்சி நாடகமாக கூடியிருக்கிற அத்தாக்கா பார்க்க கூடியிருக்கிற அத்தாக்கா நாடகமாக கூடியிருக்கிற அத்தாக்கா சோப்பு பானையில தண்ணி ஊத்திட்டீங்களா அத்தாக்கா நாடகம் பார்க்க கூடியிருக்கிற அத்தாக்கா நீங்க சோத்து பானையில தண்ணிய ஊத்திட்டீங்களா அத்தாக்கா கூத்து பார்க்க கூடியிருக்கிற அண்ணாச்சி நீங்க நாடகம் பார்க்க வந்த கதை குலசாமியார்களோடு நீங்க எல்லாருமே 100 வருஷத்துக்கு நோய் நொடி இல்லாம நம்ம தாய் போன கடைசி வர கண்கலங்காம பார்த்துக்கிறணும் நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் இந்த ஒரு சீனுக்காக இந்த கண்ணாடி 2300 ரூபா எதா இருந்தாலும் ஓப்பனா பேசிடுவேன் உண்மையிலே மை செட் நல்லா இருக்கு இன்னர் வைப்பா இந்த 55 பேரும் மை செட்டில் வேலை பார்க்குற ஆளுக தானே பின்ன எதுக்கு உட்காந்துருக்குன்னே தெரியல இந்த வாண்டுகள்லாம் அங்கிட்டு வாங்கடா அவங்க ஏதாவது இழுத்து விட்டு போயிடுவாங்க ஒரு வயர் தெரியாமல் சொருவி திருவேன் இடியப்பம்ட்டேன் நாடகம் அக்கறை மாதிரி இருக்கும் தம்பி இது இடியப்பம் கிடையாது இது கொலக்கட்டை இடியப்பம் அது வேற கம்பெனி
ஒரே ஒரு விஷயம், கப்ளிங் ஓஸ்ன்றது தமிழ் கெட்ட வார்த்தையில் இருக்கா? கிடையாதுல்ல. அவையவே என்னென்னமோ பேசுகிறேன். இந்த கப்ளிங் ஓஸ்ன்னு சொன்னதுக்கு எனக்கு ஒரு பொம்பளையால் வீடியோ போட்டிருக்கு. எம்கேஆர் இந்த வார்த்தையை ரிப்பாட்டி கேட்கண்டுச்சு. என்ன தாண்டேன் இந்த போது ஒரு கப்ளிங்கன்றேன், இந்த போது ஓஸ்ன்றேன் சின்ன பையன். ஆனால் அந்த கப்ளிங் ஓஸே என் தம்பியை நல்லா இருக்கணும்டா பள்ளிக்கூடம் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. போய் டீச்சர்கிட்ட கேட்டிருக்கேன், ஓஸு கப்ளிங்கன்னா என்ன டீச்சர்? அது கொஞ்சம் டவுட்டாக இருக்குன்னு லீவ் போட்டு கொடைக்கானல் போயிடுச்சு புருஷனை கூட்டி. கொடைக்கானலில் போய் என்னென்ன பண்ணியிருப்பாங்க? செருப்பு எடுத்து என் தலையில் அடிச்சிருப்பாங்க. என்னடா 4 பேர் இப்படி உட்காந்துருக்கேன் புளியம்பளை உழுப்புறிய மாதிரி. இவ்வளோ வரியா சேரானா? ஹலோ ஹலோ கொஞ்சம் எக்கோ வச்சு இன்னர் வைப்பா. பங்காளி அவுட்ரு போதும் பங்காளி. சுபா சூப்பா இங்கே இங்கே இன்னர் இந்த பெட்டியை ஏற்று பங்காளி. ஹலோ ஹலோ எவனோ உனக்கு தகட வச்சிருக்கேன். எடுக்கிறேன் போடா இங்கே எடுக்கிறேன். ஹலோ கொஞ்சம் நேரம் ஆகட்டும். இப்போ தான் கிசுமுசு பிணைச்சிட்டு இருக்காங்க. எங்க அண்ணன் தம்பியெல்லாம் ஏன் இங்க நிக்கிறிய? இங்க வாங்க. நிக்கிற ஆளுக்கு போற அடிக்கடி ஒண்ணுக்கு வரும்ல. ஆனா நீ கொடுத்து வச்சாலும் எப்ப வேணா ஒண்ணுக்கு அடிக்கலாம். ஏபிஜி எல்லாம் எழுதலாம். ஊட உக்காந்தாலும் பேம்பஸ் மாட்டிக்க. ஹலோ ஹலோ தம்பிக்கு ஒரு பேம்பஸ் ரெடி பண்ணேன். உனக்கு யானை பேம்பஸ். அன்னை தந்தை தான் வணங்கி, அன்னை தந்தை தான் வணங்கி, பண்ணா பாரபட்டி பண்ண பாரபட்டி, ஆதி ஒரு காலம், ஆதி ஒரு காலம், எங்க ஐயாக்க உள்ள காலம், எங்க ஐயாக்க உள்ள காலம், பழைய கிழவங்க உள்ள நாளையிலே, பழைய கிழவங்க உள்ள நாளையிலே, கட்டி காத்த சாமி பூரா, கட்டி காத்த சாமி பூரா, வீரம் குறையாம இருக்கா, வீரம் குறையாம இருக்கா. அன்னை தந்தை தான் வணங்கி, அன்னை தந்தை தான் வணங்கி, கருப்பு நீ ரோஜாக்கார தக்கமுடா எந்திரா ஓடி வாடா கருப்பு வாடா உள்ள குப்புறா வாடா கருப்பா ஓடி வா. கருப்பே வந்தானா என் கருப்பே ஆடி வந்தானா கட்ட வண்டி நொறுக்குமுடா உன்னை எதுக்கிற எதிரிக்கு வளர்ந்து மாடு சாயுமுடா. கருப்பே வந்தானா எங்கடா இருக்க கருப்பு? உன் அருவா துரு ஏறிடுச்சாடா? வீரம் குறைஞ்சிருச்சா? எந்திரிச்சு ஆடுறா ஓடி வாடா வாடா. என்ன நினைக்குது இந்த வண்ணா பரவட்டி குளங்காக்க வந்த ஜாமி? என்ன நினைக்கிறாக ஏன் இந்த தாமதம் ஆட்டு போனாங்கி தெரியலப்பு? ஏண்டா தாமதம்? ஐயா ஓடி வாடா உன் மக்களை காக்க நான் வந்திருக்கேன்னு வாடா ஐயா. ஆளுயர வீச்சருவாடா ஓடி வாடா. ஆளுயர வீச்சரவா என்னைக்கு நான் அதிர்ச்சி வாங்கி நாட்டு குடியருவா. ஆளுகிற வீச்சருவா கருப்பு
ஓடுறாண்டா கருப்பு உனக்கு ஓடையில வண்ண கிழங்கா தாய் ஓடி வாடா மலையாள நாட்டுல உன்னை வச்சு வளர்க்க முடியலடா ஓட்டி விட்டான் தண்ணியில ஓடி வாடா கருப்பு வாடா அஞ்சு சட பரசி வர இத்தக்கர பொண்ணாச்சி உனக்கு நாக்காச்சி தொட்டிச்சின்னு காலியாத்தான் என் பாண்டைக்கு வச்ச வேறு மங்கிருச்சா அஞ்சு சட பரசி வர உனக்கு அழகு சட தோரண விடு தாயி காளியம்மா உன் புள்ள கூட்டோட வந்துட்டியா ஓடி வா தாயி மேலமட கம்மாயட வாடு மேலமட கம்மாயா என் பாண்டி முனி நீச்சடிச்சு விளையாண்ட நாளையில எந்த சாமி தொடர்ந்தாலும் விட்டு விலக என் பாண்டி முனி தொடர்ந்தா அவன் ஆயுசுக்கு விட மாட்டான் பாண்டி முடி மேலமட கம்மாயடா உனக்கு விளையாட்டு மைதானமாடா ஐயா பாண்டிமுனியே பாண்டிமுனியே வாடா ஓடி வாடா மேலமட கம்மாயாடா என் பாண்டி மதுபாட்டினுக்கு சொந்தக்காரே இன்னைக்கு வண்ணா பாற வண்டியில பாண்டி ஒரு சுருட்டு வாடா அடிக்கிறப்போ ஓடி வாடா பாண்டிமுனி ஐயா சுருட்டு வாடா அடிக்கிறடா எங்கடா இருக்க வாடா கண்ணி சரிக்கம்மா எனக்கா என் கிணட்டு பையன் உடம்பரத்துல படுத்துட்டியா ஏய், நாட்டுல நீ அள்ளி கொடுத்த சாம்பு 21 வருஷமா வீண் போகலடா என் கிழட்டு பயல காணாமுடா உன் தங்கச்சி காளியாத்தவ கூட்டிக்கிட்டு உன் கனிசரி உடம்பரத்தை விட்டு என் காளி முடி வா 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 கள்ளிச்சேரி கம்மாயடா காளிமுனி ஐயா உனக்கு 600 வருஷம் தான் உடம்பு தான் படுக்க 3 அடி ஊத்து தண்ணி இன்னும் வத்தல ஓடி வாடா உன் பிள்ளைகளை காப்பாத்த வந்துட்டியாடா காளிமுனி ஐயா ஒத்தக்காலு சப்பானியா என் நொண்டி பயலத்த வட்டாரத்துல ரொம்ப நாளா காணாமுடா ஏ சப்பாடி என் நொண்டி காலு ஒத்தக்காலு சப்பானி என் நொண்டி பய வந்துட்டான்டா ஒத்த காலு சப்பாடி ஏ சப்பாடி ஓடி வாடா உன் மக்களை காக்க எந்திரிச்சு வாடா ஒத்தக்காலு சப்பானியா அவனுக்கு ஒரு கால நொண்டியப்பு ஒத்த காலு சப்பானியா உனக்கு ஒரு காலு நொண்டியப்பு ஒரு தரண்டிருச்சு உள்ள அண்ணா பாரவட்டி எங்க சாமி ஊரா ஒத்துமையாயிருச்சு ஊரு திரண்டிருச்சு இங்க உள்ள சாமி எல்லாம் ஒன்று கூடி தாயும் பிள்ளையா உங்க மக்களை காக்க ஒத்து போய் ஆயிருச்சு நாடு திரண்டிருச்சு மாமா நாடு திரண்டிருச்சு என் மாமா நாடு திரண்டிருச்சு மாமா நம்ம சாமி எல்லாம் கும்பிட தாயார மாமா ஓடு எல்லோ எல்லோ எழில மாமா எழிலோ எல்லோ எழிலோ எழில மாமா எழிலோ கருப்பு கூட வாடா காளிமுனி ஐயா கூட வாடா ஆடு 4 ஊரும் அப்படியே உட்காரணும் தெய்வத்துக்கு மிஞ்சி எதுவும் கிடையாது சாமி இல்லைன்னா நம்ம எல்லாம் கிடையாது நம்ம எல்லாம் நல்லா இருக்க தானே சாமி புரிய அப்புறம் ஏன் சாமி வந்தா எல்லாரும் பயப்படுறிய
இதில் ஒரு 2 3 போலி சாமி ஆனதெல்லாம் பார்த்துட்டேன். இந்த கேமராவிட்ட வந்த பொம்பளை பிள்ளை யார்த்தா கேமராட்டே நின்று ஆடிச்சாடா. சாமின்னா எப்படி? கண்ணை திறந்து ஆடுறது தான் சாமி, கண்ணை மூடிட்டு ஆடுறது அது சாமி கிடையாது. அதே உண்மை. கண்ணை திறந்தாத்தான் யார் யார் என்ன வரம் கேட்குறாங்க, எதுக்காக காலில் விழுகிறான்னு சாமி ஆடுறவனுக்கு தெரியும். சில பேர் கண்ணை மூடிட்டு அப்படித்தான் ஒரு ஆள் கொலை ஓடிட்டே ஆடி போனவன் கிணத்தை மறந்து விழுந்துட்டேன் தட்டார். பேர் அன்பு கொண்டு தொண்டையை பிடிக்குதுப்பா, மைக்கை கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்கப்பா. ஸ்பீக்கரை பூரா மறைக்காதே, வீட்டுக்கு கூட தூக்கிட்டு போ. ஹலோ, நீ கொஞ்சம் சார் போய் பங்காளி இன்னர் ஏத்துப்பாயே. பாடுனா தொண்டை எடுக்கணும், தொண்டையை பிடிக்கிற மாதிரி போட்டு வச்சிருக்க. பேர் அன்பு கொண்டு ஹலோ ஹலோ இன்னர் ஏத்து பங்காளி. பேர் அன்பு கொண்டு என் உயிரில் மேலாண்டு என் பாச தமிழ் உறவுகளே, பசித்தோருக்கு உணவு கொடுக்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் ஐயா வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என் ஆண் சிங்கங்களே, நாடக உலகத்திலே நான் சம்பாரிச்ச ஒரே சொத்துனா எங்கள் அண்ணன் தம்பி அதை இடியப்பம்ட்டேன். இந்த இடியப்பத்தில் என்னதையா இருக்குன்னு தெரியல, ஆளுக்கு இடியப்பம்ட்டேன். கொலைக்கட்டை, பருத்தி பால். ஐயா, உங்கள் தொழில் என்னவோ அதை சரியாக பார்க்கணும், உங்கள் குடும்பத்தை பார்க்கணும். யாருக்கு யாரும் பெரியாள் அல்ல, திறமைக்கு மட்டும்தான் இவ்வுலகத்திலே பரிசு. அதனால் உனக்கு நீதான் முதலாளி, உனக்கு நீதான் பெரியாள். அவ்வளோதான். ஆஞ்சிங்களை வணங்கிவிட்டு அன்னை தெரசா ரூபத்திலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற என் அன்பு தாய்மார்களே, ஆண்கள் என்னதான் உழைத்து வந்தாலும் அந்த காசை பூரா சிக்கனமாக வைத்து குடும்பத்தை பத்திரமாக பார்த்து கொள்ளக்கூடிய வீர தமிழச்சிகள் அத்தனை பேரையும் எம்கேஆர் வணங்குறேன். ஒரு உள்ள கை தட்ட மாட்டிய? கை தட்ட வேணா. நோ மேடம். இப்ப சொல்லி எதுக்கு தான் கை தட்டுற? எப்படி கை தட்டுவ? லோனு காசு ஊற ஓன்ட்ட தானே இருக்கு. எப்படி கை தட்டுவ? உழைக்கிற ஆம்பளைக்கு தான் தெரியும் நீர் கடுப்பு. நீ வீட்டில் படுத்துக்கிட்டு சீரியலை பாரு. பொம்பளையாளு ஆத்தா, உங்களை வீர தமிழச்சின்னு சொல்லியிருக்கேன். நீங்கள்லாம் நல்லா இருக்கணும் தான். அதுக்கு தானே ஒவ்வொரு பொம்பளைக்கு புரிஞ்சிங்கெல்லாம் தண்ணியை போட்டு வந்து புழக்க போடுறாங்க. அப்புறம் வெளியே இருக்கும்போது தொட கடுக்குது, மொழி கடுக்குதுன்னா ஏன் கிடக்காது? உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நாடகம் என்ன நாடகம்னே தெரியாம வந்தாலும் கை தூக்குங்க. அப்ப வீட்டுக்கு போறது நல்லது. நாடகம் என்ன நாடகம்? நாடகம் வள்ளி திரும்ப நாடகம். இந்த வள்ளி திரும்ப நாடகத்தை இதே கூட்டம் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு நடிகனுடைய திறமை உலகத்துக்கு தெரியும். இதே கூட்டம் இருப்பதில்லை, அது மன வருத்தம். காரணம், 1 மணிக்கு மேல தொங்காஸ் இல்ல வச்சிருக்க கால் செலவாயிரும் போயிரும். கல்யாணம் என்பது 1000 காலத்து பயிர், அதற்கு வளர்க்கணும் மயிர். பரவாயில்ல, ஓகே ஓகே. இங்க இருக்க ஆளு பூரா விழா கமிட்டியா? விழா கமிட்டி தயவு செய்து கொஞ்சம் பின்னாடி போங்க போங்க. விழா கமிட்டி மற்றவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க, இல்லைன்னா இங்க கூட வாங்க, தாயை விளையாடுவோம். வாங்க வாங்க ப்ரோ. ஆனா இந்த ஊர் அம்பலார் ஐயா, ஊர் முக்கியஸ்தருக்கு ரொம்ப நன்றிங்க. காப்பை கலட்டாம விட்டீங்க பாருங்க, நல்லா இருக்கும். காப்பை கலட்டி இருந்தேன்னா ஏன் ஆப்பு கலண்டிருக்கான். வர்றேன் பூரா நிறைய போதையில் வருவேன். நிறைய போதையில் ஒரு ஆள் வந்துட்டு 1/4 மணி நேரமா என்கிட்ட போட்டோ எடுத்துட்டு எம்கேஆர் யாருன்ட்டேன். நான் எம்கேஆர் கிடையாது, நான் குரண்டு சுப்பிரமணியன்ட்டேன். கலை என்பது என்ன? இந்த தமிழ்நாட்டு மக்கள் நினைத்தால் அத்தனை கலையும் கலைஞர்களையும் வாழ வைக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேருமே கர்ணனுக்கு சமம். உண்மைதான். நானே தட்டிக்கிறேன், பருப்பு வேகலையாடா. யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற 5 பேரும் வாழ்த்துக்கள் ப்ரோ, சூப்பர். அவங்களுக்கு கை தட்டலாம். ஏன்னா எப்போ பார்த்தாலும் பயந்த உலகரா உட்காந்துருப்பாங்க. இவன் வேற சாமி அழைக்கிறானே, ஸ்டாண்டை கண்ட தூக்கிட்டு ஓடி. சாமி எல்லா இடத்துலையும் வராது.
சாமி எல்லா இடத்துலையும் வருமா? வராது. எங்கெங்கே தெய்வம் துடியா இருக்கோ அந்த கிராமத்துல தான் சாமி வரும். ஒரு ஊர்ல சாமி அழைச்சேன், ஒரு உள்ள ஆடலை, இந்திக்காரன் ஆடிட்டான், மங்குன்னு ஆடிட்டான். எதுக்குடா ஆடினேன்? ஓ யூடியூப்பு நான் பார்த்துருக்கேன், இந்த பாட்டுக்கு எல்லாரும் ஆடுவாங்க, நான் ஆடினேன். ஏன் முண்டாது சாமி பாட்டுறா பாடுறான்னு. ஏன்னா மொழி முக்கியம் கிடையாது. உலகத்திலே சிரிக்க தெரிந்த ஒரே உறவு ஒரு ஜீவன் யாருன்னா மனிதனை தவிர யாருக்கும் சிரிக்க தெரியாது. இதுவே மாடு சிரிச்சா நம்ம பொழப்ப நினைச்சு பாரு. வைக்க கோலம் அள்ளிக்கிட்டு இருக்கும்போது முருகா அத்தாடி முளைக்குச்சியோட ஒடிஞ்சு. ஆனால் என்னுடைய தமிழச்சிகளை நான் எப்போதும் வழங்குவேன். வெளிநாடு சிங்கப்பூர் மலேசியா இந்த நாட்டுக்கெல்லாம் போகும்போது பொண்டாட்டிக்கு புரிஜன் தண்ணி ஊற்றி கொடுப்பேன், சீரட்டை பற்ற வச்சு விடுவேன். அதில் சட்டியோடு உக்காந்துக்கிட்டு வாட்டு இன்னொரு பெக் போடு. ஆனால் என் தமிழச்சி அப்படி கிடையாது. அதில் நம்ம கைதட்டலாம்ப்பா. எல்லாருமே கைதட்டினால உரம் பொண்டாட்டி அடி வாங்கினால தானே. பேசாம நம்மளும் அமெரிக்காவிலேயே பிறந்திருக்கலாம். மணிகண்டெல்லாம் 2 தடவை வெதரில் எடுத்து வாங்கியிருக்கேன். இப்பயும் ஒன்றுக்கு இருக்கும்போது கவக்கம்மா விட்டு கொடுத்தே இருப்பேன். ஆனால் யாருக்கும் கல்யாணம் ஆகலை என்று வருத்தப்பட வேண்டாம். எல்லாம் வெதரில் அடி வாங்குங்க. உங்களுக்குன்னு ஒரு பெண்ணு இந்த உலகத்தில் எந்தாவது ஒரு மூலையிலே பிறந்திருக்கும். கவலை வேண்டாம். 2020 நான் புரோக்கராக மாறலாம் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா ஏன்ட்டு 100 பேர் கேட்குறேன், நீ ஊராக போறியே, எனக்கு ஒரு பொண்ணு வாருனே, வயசு என்னன்றேன், 48 பிறக்க போதுன்றேன். இன்னும் வந்தான்னு வராட்டான்னு. இங்கே மிருதங்க வாதிக்கக்கூடிய செல்வம் மண்டையை பார்த்தால் உங்கள் மண்டை சரி பரவாயில்லை என்று தான் நினைக்க வேண்டும். உண்மைதான். ஏன்னா இந்த மண்டையோட ஒரு பொண்ணை கட்டியிருக்கான் பாரு, இவன் தான் நீக்கிறோ. செல்வம் முழிக்கும் போது நல்லா பாருவே, தொக்கம்மா நாய் மாதிரியே தெரியும். இந்தா ஒரு பாட்டு பாடுவோமா? ஹலோ தென்பாண்டி முத்துப்பாண்டி பால் பாண்டி, தென்பாண்டி முத்துப்பாண்டி பால் பாண்டி, எந்த பாண்டி இருந்தாலும் யாருக்கும் தெரியல. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொல்லும் போது இந்த தமிழனுக்கு உள்ளத்துல வீரம் பிறக்குது. உலக நாட்டுக்கெல்லாம் பயங்காட்டின ஒரு தமிழ யாரு? ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் பிறந்த ஏபிஜே அப்துல் கலாம் என்று சொல்லி வண்ணாம்பாறை மேடையில கொஞ்ச நேரம் பாடு. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். அணுவாற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை உய்தாரையா பெரும் பாதமிகு நம்மர்களா. பாண்டி ராம 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 ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருக்காரு வைக்கரும்பா. அவர் யாரு? அவர்தான் அப்துல் கலாம். அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கள்ளி வளம் தந்தாரையா, கனவு காண சொன்னாரையா. ஏதன் பாண்டி ராம 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 ராமநாடு நம்ம தேசபிதா தேசபிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம்
நம்ம தேச பிதா அப்துல் கலாம். பள்ளி சொல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போல இருந்தவரா. பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா, இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். பின்மீது அங்க வானத்தில கனகே வீணா, தமிழக மண் மீது புகழ்ந்து வீணா. வானத்தில கனகேறினார், தமிழக மண் மீது புகழ் தூவினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலாம். ஏதன் பாட்டி ராம ராம ரம ரம ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருக்காரு படுத்திருக்காரு வைக்கரும்பா. பெய்கரும்பா. அவர்தான் அப்துல் கலாம். இந்தியா மறந்தாலும், இந்தியாவில் இருக்கக்கூடிய எத்தனை மாநிலம் மறந்தாலும், தமிழகத்தில் உள்ள தமிழர்கள் இந்த உலகம் அழியும் வரை ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை மறக்க மாட்டார்கள். ஜெய்ஹிந்த். நான் அங்கிட்டு இருக்க ஆளுங்களாம் என்ன கேரளாவா கைதட்டலாம் ப்ரோ. பாசத்துக்குரிய எனது அன்பு அண்ணன், நான் சிங்கப்பூர் மலேசியா போயிட்டு வந்ததேன். எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தையே கட்டினேன். அதற்கு பெரும் உதவி செய்தது ஒக்கூர் புதூர் கிராமத்தில் பிறந்து சிங்கப்பூர் சிட்டிசனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒக்கூர் புதூருக்கு சொந்தக்காரர் எனது அன்பு அண்ணன் திரு பாண்டிக்குமார் சார்பாக 5001 நன்கொடை வழங்கியிருக்கிறார்கள். அந்த நல்ல இதயத்துக்கு நன்றி. அதனைத் தொடர்ந்து மாண்புமிகு அமைச்சர் பெருந்தகை எங்களது மதுரையினுடைய செல்லப்பிள்ளை அமைச்சர் மூர்த்தி ஐயாவுடைய பிஏ இங்கே வந்திருக்கிறார்கள். எனது அன்பு அண்ணன் அன்பாலயத்துக்காக நிறையா உதவி செய்த எங்கள் அண்ணன் மகாலிங்கம் அவர்களை வருக வருகன அன்புடன் வரவேற்கிறோம். குராயூர் வெள்ளரிக்காய் வியாபாரி எங்கள் அண்ணன் சோன அண்ணே வந்தா 1000 ரூபா தரோம். எங்கே போச்சுன்னே தெரியலையே. உண்மையிலே என்னுடைய அன்பு மாணவன் இன்னைக்கு யூடியூப் வலைதளத்தில் பார்த்தா மூக்காய் சத்திவேல் என்று சொல்வார்கள். ஒரு சிறப்புமிக்க ஒரு நகைச்சுவை நடிகன் மூக்காய் சத்திவேல் அவர்களை வருக வருகன அன்போடு வரவேற்கிறோம். விழா கமிட்டி பொன்னாட போத்திரிகளா பூ வாங்க பூ. விழா கமிட்டி எல்லாரும் வாங்க, 300 பேர் வாங்க, சும்மா வாங்க. மேடை எவ்வளோ தாங்குதோ அவ்வளோ தூரத்துக்கு வாடகை கொடுப்போம். எல்லாத்துக்கும் போட்டுருங்க அப்போ வாங்க. பெரியவெல்லாம் வரல, அங்கே உட்காந்துருக்கீங்களா அப்போ. இந்த விழா நடத்தக்கூடிய கஷ்டம் யாருக்கு தெரியும்னா முக்கியஸ்தருக்கு தான் தெரியும். அந்த கஷ்டமெல்லாம் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுங்க. வாங்க போ. அண்ணன் எம்கேஆர் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக மாலை அணிவித்து பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. துண்டை இன்னும் கொஞ்சம் நைஸாக எடுக்கணும். மாலையை இன்னும் கொஞ்சம் இங்கே கட்டணும். கொதை விலைக்கு நைஸாக எடுத்தாத்தே நல்லா ஹேர் தெரியும். நன்றி நன்றி. போதும் போதும், துண்டு போதும். இந்த பெட்டிக்காரனுக்கு ஒரு 2 போடுங்க. ஏன்னா ஓதத்துக்கு கை தட்டியாக்க அவருக்காக ஓதத்துக்கு. தம்பி மணிகண்டன் அவர்களுக்கு பொன்னாடி ஓத்து கௌரவப்படுத்துகிறார்கள். மிருதங்கத்து கொண்டிருக்கும் பழம்பெரும் கப்ளிங் மண்டையன். என்னடா அது லேஞ்சு கட்டுற மாதிரி நிற்கிறியா? பாப்பா நீ சிரிக்கும் போது எனக்கு அப்படியே கட்டி வரப்பட்ட மாதிரியா இருக்கும். அண்ணே மண்டி புகழ் ஏகே அருள் எப்போ பார்த்தாலும் மண்டி ஓட்டுக்கிறாரு. பெரிய புளித்தொகை அரைக்கிற மாதிரி தான். அண்ணே மண்டி போட்டு என்னண்ணே ஒன்று உதக்கும். ஏகே அருள் தாளம் தொடக்க நீல கண்டே
கூப்பிடுறதுக்குள்ளேயே வண்டி ஹைதராபாத் போயிடும். ஒளி அமைத்து கொண்டிருக்கின்ற எங்களது சுபா ரேடியோஸ் மதுரை கொட்டை அமைப்பு பி அமிர்தமணி எஸ் கல்லம்பட்டி சுபா ரேடியோஸ் வாங்க. அருமை அருமை. அவ்வளோதானப்பு. துண்டு இருந்தால் அந்த யூடியூப் சேனலுக்கு போட முடியுமா? யூடியூப் சேனல் இந்த 5 பேர் வாங்கப்பா. அந்த துண்டுக்காக வந்திருப்பாங்க, அப்படியே நடிப்பாங்க. ஊருகளில் கேட்குறேன், தொட்டிகளில் முண்டமாக குளிச்சிருக்காங்க அவங்க. வாங்கடா வாங்கடா என் தங்கங்களா, வாங்கடா. போதும் போதும்பா. துண்டு சிறுசாக இருந்தால் பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை. பாத்ரூம்பை தாப்பா போட்டுக்கிட்டோம்னா ஒன்றுமே தெரியாது. சட்டி போடாமல் என்ன மேத்து குளிக்கிறேன்? அது சட்டிகள் கசடுகள் அது. வாங்கப்பா வாங்கப்பா. அப்படியே பெரிய இடம் அளக்கிற மாதிரி தான் வருவாங்க. யூடியூப் யூடியூப் யூடியூப். ஓகே ஓகே, போங்க வேல்ராஜ் கேமராமேன். நின்று வரமாட்டாங்க. அப்போ வயசுக்கு வந்த நாள் இன்னைக்கு. அப்பா நம்ம ஊர் கச்சேரி. ஓகே, அங்கே போ, ஐயாட்ட வாங்கிட்டு போ. இன்னும் 2 பேர்த்து கொடுத்து விடுங்க. இப்போ காலாஞ்சியை கொடுத்து விடுங்க. இன்னொன்று கேமரா கூட பற்றி விடு போய். உண்மையிலே இதெல்லாம் வந்து பூரா அண்ணன் தம்பிய. கையிலே உதக்கி விடுறானா அடி வித்துறானா. பெரியத்தமைய ஆமாம், ஆளுதான் வளரல. அது பொன்னாடை போத்தி எங்களை கௌரவப்படுத்திய மறக்க முடியாத கிராமம் வண்ணா பாரபட்டி கிராமத்தார்களுக்கும் வெளியூர்ல இருந்து வந்த எங்க அண்ணன் தம்பிக்காகத்தான் நான் பொன்னாடையை ஏத்துக்கிட்டேன். அதே உண்மை. பொன்னாடை துண்டு போட்டீங்கன்னா யாராவது கஷ்டப்படுற ஆளுக்கு கொடுக்கலாம். இந்த வெள்ளை துண்டு கலர் துண்டை தயவு செய்து எந்த ஊர்லையும் சால்வை போடாது. எப்போ அது ஒண்ணுமே பண்ண முடியாது. ஜாக்கெட்டு தச்சோம்னா அவ்வளோதான், பிரிஞ்சு 2ஆ தெரியும். அது ஒன்றுமே பண்ண முடியாது. துண்டு போடுங்க. அதே மாதிரி மாலை, அருமையான மாலைப்பூ. உண்மையிலே மாலை, கதம்பம், மல்லிகைப்பூ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதில் சமீபத்தில் ஒரு ஊரில் போனோடனே ஒரு பெரியவர் என்னை வாழ்த்தி துண்டு போட்டார். பகல் பூரா கத்திருப்பார் போல. எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் சரி, அவர் சொன்னால் 10 ஊர் கேட்டாலும் கேட்கும். அப்படியேப்பட்ட ஆளை மைக்கில் பேச சொல்லு, மைக்கில் பேச முடியாது. இந்தா இங்கே வரு. அந்த பெரிய மனுஷன் பேசுனதை கவனிங்களே. இங்கே நின்றுக்கிட்டாரு. ஏன்னா அவர் பகல் போலாம் கத்திருப்பார். இதெல்லாம் வந்து தொண்டை இல்லாத கட்டம். அதே மாதிரி சில பேர்லாம் பார்த்தா நடிகருக்கு அதே நிலைமை தான். வெளியே வரும்போது கரோ கரோ ஆய் திருப்பி வந்தன பூங்காத்து. அப்படி ஆளுதான் இன்னைக்கு ஒரு ஆளை கூட்டு வந்திருக்கேன். தம்பி அதிசய மயிரா சிரிக்க கூடாது, அரைஞ்சு விடுவேன். நீ என்னதாடா அவங்க சிரிக்கணும்டா. சிரிப்பு வருதுடா. திருப்பி இன்னும் 100 ரூபா அவர்கிட்ட கொடுவேன். ஒரு 500 ரூபா கொடுக்க மாட்டேன் பெரியத்தமனே. செய்தி வீடு என்னது தலை கொலை அத்துட்டானடா. இஞ்சவர் செய்தி வீடி பயிலுகட்டா. மேலூர் பல்லவராயம்பட்டி சேர்ந்த கலா அபி இவர்களின் புருஷன். கலா புருஷன் யாரு? அந்த மடுவா கலா புருஷன். முத்துப்பாண்டி வழங்கும் அன்பாலயத்துக்காக 100 ரூபா. மேலூர்ல இருந்து தொங்காசு ஏழை. அவன் முண்டை, அவனை கூப்பிட்றான். அண்ணன் இல்லையாடா? அண்ணனை கடைசியில் மாமா ஆக்கி விட்டாங்களே. இது வந்து மறு பரிசீலனை செய்யப்படும் வர்ற 15ஆம் தேதி. ஐயா அந்த மனு வைங்க. என்ன போய் ஜெயில என்ன பஞ்சாயத்து? இதுல 5000 10,000 கொடுப்பாங்க. எங்க பெரியவங்கெல்லாம், எங்க பெரியப்பா சித்தப்பெல்லாம் உட்காந்துருக்காங்க. அவங்கெல்லாம் 5000 10,000 கொடுப்பாங்க. கையால வாங்கணுமா? நீங்க தான் வாங்கணுமா? தம்பி யாருமே எல்லாரும் மேடையில் ஏறாதீங்க. விழா கமிட்டியிட்ட கொடுங்க. மேடையில் ஏறாதீங்க. நல்லா இருப்பியே. ஏன்னா நம்ம ஊர் மாதிரி நினைக்கிறேன் எல்லா ஊரையும்.
அருண் குடும்பத்தார்கள் சார்பில் அண்ணன் எம்கேஆர் அவர்களுக்கு ஆட்டுக்குளம் புதூரை சேர்ந்த உறவுகள் அருண் குடும்பத்தார் சார்பாக ரூபாய் 501 திரும்பி பார்க்காம போறானாடா முனிகினி அடிச்சிருமுனா 5000 10,000 கொடுக்குற ஆளுகள்லாம் கவனிச்சு பார்த்தா ஐயா பேரு அப்படின்ட்டுவேன் வச்சுக்க போட போட நல்லா நாலு ஏழை வேலை செய்யடா அப்படின்னு போயிடுவாங்க. இந்த 50 ரூபா கொடுக்குறவன் கொள்ளையை அத்துருவேன் போல லிஸ்ட்டு. மதுரை மாவட்டம் மேலூர் மட்டம் பூச்சி பேரனும் கோபத்தாங்கி வலி மகன் வலி பேரனும் சித்தப்பன் பேர் மூக்கையன் பெரியப்பன் அம்புட்டு எழுதியிருப்பேன். நோட்டை பிரித்து பார்த்தா 8 இடத்துல கிழிஞ்சிருக்கு. இப்போ நோட்டு செல்லலைன்னா மாற்றாள் யாருன்னா நாடக நடிகர் நம்ம திருப்பி கேட்க முடியாதுல்ல. என்ன நோட்டு கிழிஞ்சிருக்கு பொத்துடா முண்டை போடாண்டா நான் என்ன பண்ணுவேன். காசு எதுக்காக தேவைப்படுது? பசியை போக்குறதுக்காக காசு தேவைப்படுது. ஆனால் எல்லாரும் ஒரே மாதிரி நம்ம இருந்துட்டா இந்த உலகத்தில் யாரும் ஏழை அல்ல, யாரும் அனாதை அல்ல. காசு இருக்கவெல்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டா எதுக்குயா ஏழை வாழையெல்லாம் கஞ்சிக்கு கஷ்டப்படுது? பாவங்காளி ஒன்றும் செய்ய மாட்டேன், பயப்படாத. மண்ணாம் பாரபட்டி ராரா சுசுக் என்ன ஐயா சூசு கடைக்கு கொசுக்கடி ராரா கொசுக்கடி ஜூஸ் கடை சுசு ஜூஸ் ஜூஸ் கடையா சூஸ் கடை ஆர் வெங்கடேஷன். எப்பா வெங்கடேஷ் என்னைய மன்னனை ஊற்றி எரிச்சிருவேன். இந்த படிப்பு நான் படிக்கலையாடா ஐயா. ராரா சூஸ் கடை வெங்கடேஷ் சார்பாக 201 வா வங்காளி. ஆமா ஏன் தம்பிய நம்ம மேலூர் 2.0 இன்ஸ்டாகிராம் பேஜ் அத்தனை பேரும் பாருங்கள். இன்ஸ்டாகிராமுடைய பேஜினுடைய நேம் நம்ம மேலூர் 2.0 இன்ஸ்டாகிராம் பேஜ் சார்பாக ரூபாய் 201 என்னுடைய தம்பிகள் சார்பாக. நன்றி 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 நன்றி. எல்லாரும் நல்லா இருக்கணும்ப்பா. எல்லாத்துக்கும் குடும்பம் இருக்கு, எல்லாத்துக்கும் பசின்றது ஒண்ணுதான்ப்பா. எல்லாரும் நல்லா இருக்க. தான் மட்டும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவன் அது அழிவுக்கு சத்து. பிறரை வாழ வைத்து தானும் வாழக்கூடிய இந்த ஐயா கேப்டன் விஜயகாந்த் ஐயா முடிஞ்சு ஒரு வழியா 12,000 முடிஞ்சு. ஒரு பாட்டு பாடுவோம். ஹலோ 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 வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடலும் வேகுமே நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வீணா உடம்பும் கட்டு குடலு வேகுமே ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. 10 வயசு புள்ள அந்த பிள்ளைக்கு என்ன விவரம் தெரியும் குடும்பத்தை பத்தி அண்ணன் தம்பிகளா? 10 வயசு புள்ளே அந்த புள்ளைக்கு குடும்பத்தை பத்தி என்ன விவரம் தெரியும் அண்ணன் தம்பிகளா? 10 வயசு புள்ள பள்ளிக்கூடம் போற உள்ளே கட்டகிழஞ்சு ஓச்சு வாங்கி தந்தியா கட்டகிழஞ்சு ஓச்சு வாங்கி தந்தியா பட்ட டாஸ்மார் கட குடியந்தா நீ மறந்தாயா பட்ட டாஸ்மார் கட குடியந்தா நீ மறந்தாயா. நமக்கு வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. நீ 150 சேர்த்து வச்சு போட்டு வாங்குற நீ 150 சேர்த்து வச்சு போட்டு வாங்குற. நமக்கு வேணாமது பழக்கம் அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைச்ச காசு அண்ணன் தம்பிகளா குடிச்சு குடிச்சு விஷமாகுது. குடிய மட்டும் நினைச்சிருந்தா நம்ம
நம்ம குடும்பம் கண்டு தெருவில் வாடுது. நமக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே. நம்ம ஆசை மனைவி உள்ள நம்ம அப்பே தான் நம்ம நம்பி இருக்கிற இந்த ஜீவனெல்லாம் இந்த பாலா போல இந்த குடிநாள இன்னைக்கு தமிழ்நாட்டில் அட பல குடும்பம் அண்ணன் தெருவில் வாடுதண்ணே. நன்றி. குடிக்கும் போது சுகமாத்தியா இருக்கும். அதை தொடர்ந்து குடிச்சுக்கிட்டு இருந்தா கிட்னியை காணாம போனா என்ன பண்ணுவீங்க? உண்மையத்தையும் சொல்றேன். நான் மேடையில் நிற்கக்கூடிய இந்த கோமாளி எம்கேஆரும் 8 ஆண்டுக்கு முன்பாக பெருங்கொண்ட ஒரு குடிகாரன் என்பதை பதிவு சொல்கிறேன். உண்மைதான். குடிய மறந்ததுனாலதான் இன்னைக்கு இம்புட்டு சொந்தங்களை சம்பாரிச்சிருக்கேன். குடிச்சா மதிப்பு இருக்காது போ. என் அண்ணன் தம்பி எல்லாம் போதும், இனிமேல அடுத்த பிறவியில் நான் பிறந்து பப்புன்னு போட போறது கிடையாது. நீங்க எல்லாரும் இது அடுத்த பிறவியில் இதே மாதிரி பைக் எடுத்துட்டு நாடகம் பார்க்க போறது கிடையாது. எனக்கு சொந்தங்கம்னு சொல்றதுக்கு நீங்க எல்லாருமே 100 வருஷத்துக்கு எனக்கு வேணும். நீங்க நல்லா இருக்கணும். அப்ப நான் இங்க போவேன். நீங்க எல்லாரும் நல்லா இருந்தா தானே நான் நல்லா இருப்போம். அப்போ வாங்கப்போ வாங்கப்போ. உங்களை இங்கே பார்த்துருக்கேனே நான். எங்க அண்ணே முருகேசனை சார்பாக அது நல்லா இருக்கணும். எங்க அண்ணே அதாயா உண்மையிலேயே இந்த தமிழனுக்கு ஒரு கைதட்டலாம் அண்ணே. எங்க அண்ணே வந்து 100 ரூபா செய்யணும்னு தோணுச்சு. ரொம்ப நன்றி அண்ணே முருகேசன் அண்ணே. பண்ணா பாராபட்டி எங்க அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. சிங்கப்பூர் மலை கொழுந்து, சிங்கப்பூர்ல இருந்து வந்து 200 ரூபாயா? அதுக்கு நீ இங்கேயே நீ கிடமாடு போட்டிருக்கலாமே. சிங்கப்பூர் மலை கொழுந்து சார்பாக 200 ரூபா. சிங்கப்பூர் இது இருக்கா பெல்ட்டு வந்துட்டா எங்க அப்போ கீதாரி. என்ன கரத்திலும் பொன்னரங்குடியே மதிமரியாதைக்குரிய மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் அண்ணா பாரபட்டி கிராமத்திலே அமைந்து நம்மளை எல்லாம் காத்து கொண்டிருக்கின்ற பெரிய தெய்வமான அருள்மிகு ஸ்ரீ நந்தி பெருமாள் சுவாமி கோவில் புரட்டாசி பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு முனியன் பயராக்கள் நடத்தக்கூடிய நாடகம் நடைபெறும். காண வருக வருக. இந்த நாடகத்துக்கு முன்னிலை மதிப்பு மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய கௌரவத்தை கட்டி காப்பாற்றி உலக நாடுகளில் 2ஆம் இடம் எந்த துறை என்றால் அது தமிழக காவல்துறை. என் அன்பு உறவுகள் அன்போடு ஆசியோடு மற்றும் வண்ணாம் பாரபட்டி முனியன் வகைராக்கள் இந்த நாடகத்தை நடத்தினாலும் இந்த வண்ணாம் பாரபட்டி கிராமத்துக்கு மேலும் பெருமை சேர்ப்பதற்காக பெரிய பெரிய குடும்பத்திலிருந்து வருகை தந்துள்ள என்னுடைய அண்ணன் தம்பி, வெளியூர் என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆசியோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். வண்ணாம் பாரபட்டி தினேஷ் விக்னேஷ் சார்பாக 2 பேர் பேர்லையும் அர்ச்சனை பண்ணிடுறேன். 50 ரூபா 50 ரூபா. அதே 50-50 தினேஷ் விக்னேஷ் 50-50 கதம்போ மாலை வாங்கி. நடிபுச்ச வேந்தன் நடிபுச்ச மன்னன் உங்கள விமான நட்சத்திரம் புதுக்கோட்டையை சேர்ந்த PK ராஜாராம் அவர்கள் இந்த மேடையிலே வேலன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். உயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி, பாட்டுக்கென்று பிறந்து பட்டி தொட்டியெல்லாம் பேரும் புகழும் பெற்று வரக்கூடிய தோரங்குறிச்சியை சேர்ந்த MA பள்ளியம்மா MA படிச்சிருக்கா. தம்பி இங்கே கொஞ்சம் எங்க குனிவே 2 அடி அடிச்சுக்கிறேன். என்ன திட்டுற? MA படிச்சா எதுக்குடா இருட்டுக்குள்ள போய் பவுடர் போடுது? ஆத்தா பென்சில் MAடா. ஓகே ப்ரோ. MA ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக ஜொலிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்றே பிறந்தார். இசை கல்லூரியிலே பயின்று தொண்டையை வளப்படுத்துவதற்காக பல பீங்கானை அரைச்சு குடிச்சிருக்கிறார். என் நண்பன் தான். உடம்ப பார்த்தீங்கன்னா மேலூர் சிமெண்ட் பேட்டரியில் 2300 மூடை இறக்கி விட்டு இளநியை மட்டும் குடிச்சிட்டு படுப்பேன். ஆனால் அவன் வேண்டிய தெய்வம் கைவிட்டு விட்டது. மண்டையில் மசுறு இல்லை.
மண்டையில் மசுரலாட்டாலும் அதை எவனோ ஏறி விட்டுருக்கேன். மண்டையில மசுறு இல்லை, தூத்துக்குடி பக்கம் ஒரு இடத்துல கயிறு கட்டுறாங்க. கயிறை கட்டினா மசுறு வளர்ந்துரும். இவனும் 12 முளத்தை சுற்றி கட்டியிருக்கான். மசுறு முளைக்கல, கையில் புண்ணு வச்சிருச்சு. மசுரை நம்பக்கூடாது. ஏலே இது மண்டையா முளை காய போடுறதாடா. எனது அன்பு நண்பன் வையாபுரியை சேர்ந்த எஸ்பி செந்தில் குமரன் அவர்கள் நாரதராக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு லிஸ்டா படிச்சுக்கிறேப்பா. ஆமா, அருமையான லிஸ்ட். கடுகு 200. அண்ணே இவரு அந்த சிட்டியில் எழுதி கொடுத்தா என்ன தெரியும். பி அழகு பொன்னழகி ஸ்டோர் என் கோவில்பட்டி எம்கேஆர் அன்பாலயத்துக்காக ரூபாய் 501. அதனைத் தொடர்ந்து அன்பு ஸ்டூடியோ ரவி நண்பன் வண்ணாம்பாரப்பட்டி நந்தி பயலுகடா குடூரமா 101. குடூரமான்னு எதுவுமே அன்பா இல்லையாப்பா. அவன் பாண்டாங்கண்ணா திருறானா, யாராவது போய் இழுத்துட்டு வாங்க அவனை. முருகன் உசிலம்பட்டி 101. முருகன் உசிலம்பட்டின்னு மொட்டட்டின்னு போட்டிருக்க. நெல் வியாபாரி போசு தாமரப்பட்டி சார்பாக ரூபாய் 501. அதனைத் தொடர்ந்து செய்தி வீடி ஃபில்டர்னு கூட சொல்லுப்பா. செய்தி வீடி பயலுகடா மேலும் வல்லவராயம்பட்டியை சேர்ந்த கலா அபி இவர்களின் புருஷன் முத்துப்பாண்டி தொங்காசு பயலுகடா. தொங்காசுக்கு ஃபர்ஸ்ட் லீடர் ஏ மனோஜ். ஏலே இதுல என்னடா வீர அவன் இல்லடா. அவன் மாட்டுக்குள்ள லேசா வேப்பனை தடவை 2 அறாரடா. அண்ணே இல்லையாடா. ஐயோ அண்ணங்கிறனால தான் கொடுத்துருக்காங்க. அங்கே வர அடுத்து பாரு. இப்போ வாசிக்கும் போது ஊரே சிரிக்கும் பாரு. கப்புளிங்கி ஓசு பயலுகடா காண்டா மிருகம் காக்கி அட்டை இங்கிட்டு மஞ்சடா என்ன லூஸ் ஆக்கிட்டாங்க. ஐயா, ஒரு திருவிழான்னு ஒரு ஊரில் நடக்கும்போது என் இளைய ஜமீதாய என் தம்பிகளை சொல்கிறேன். நான் 10 கிராமம் 100 கிராமத்துலேருந்து ஆள் வரும்போது நம்மளை பார்த்து அவங்க 4 கிராமத்தில் சொல்கிற மாதிரி நடந்துக்கங்க. அப்போ சிரிக்கிறாங்கன்னா கிருத்திரம் பிடிச்சேன்னு அர்த்தம். நான் நாடகத்துக்கு நிறைய ஊர் போயிருக்கேன் தம்பி. அங்கெல்லாம் என் தம்பிகளுடைய கட்டவட்டினுடைய அந்த எழுத்து சுவடுகளை பார்த்தா எவனும் சோறு திங்க மாட்டேன். கட்டவட்டை உத்து பார்த்தேன், அதில் எழுதியிருக்கேன் பார்த்துட்டு இல்லடா பொத்திட்டு போடா, அவ்வளோதான். அந்த ஊரில் எவனாவது பொண்ணு கட்டுவானா? இன்னும் சின்ன பையில சேர்ந்து பள்ளிக்கூடத்து போய் அடிச்சிருக்காங்க. ரொம்ப குருவர்னு பார்க்காதீங்க, வெக்கமாக இருக்கு. இப்போ ஒரு கட்டவட்டில் அடிச்சிட்டாங்கப்பா. கப்புளிங்கி ஓசும் இணையும் விழா எங்கே கொண்டு போயிட்டாங்க பாரு. ரொம்ப பெருமையா இருக்கு. எங்க ஐயர் பெருந்தக வந்திருக்காரு. இங்கே பெருங்கொண்ட ஒரு குருக்கள் அன்பாலயத்துக்காக அங்கே உள்ள குழந்தைகளுக்காக நிறைய செய்தவர் அலங்காநல்லூர் ஸ்ரீதர் ஐயர் அவர்களை வருக வருகன வரவேற்கிற நல்ல மனிதர். அவங்கெல்லாம் புண்ணியஸ்தானம் பண்ணணும். எவ்வளோ பெரிய கோயில் நம்ம கோடிக்கணக்கில் கட்டினாலும் அவா இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. நமஸ்காரம்ண்ணா. டெய்லி இங்கே வர்றிய யாகம் யார் வளர்க்குறது? நெய் ஊத்துங்கோ. சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேப்பா. ஐயர் அவர் பாவம், அவர் வேலையை செய்கிறாங்க, புனிதமான தொழில். அவர் பாட்டு ஓதிக்கிட்டு இருக்காரு. பயலுக பின்னாடி இருந்து லட்டை கொண்டு எரிஞ்சு விட்டாங்க முதுவில். ஆனால் அந்த ஐயர் உண்மையிலே வீரன். தேங்காய் எடுத்து இதெல்லாம் செய்யலாமா? அவா நல்ல வாக்கு சொல்லுங்க அண்ணா. நன்றி. ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டி இசையமுது. எங்கள் பெரிய பூக்கெல்லாம் தெரியும். பழைய ஆறுமுனிய சக்கரவர்த்திலாம் வயல்சேரி எங்கள் தாத்தா மூக்கையா தாத்தா இருப்பார். சிப்பா போட்டுக்கிட்டு பட்டையை அடித்து வெத்தலை போட்டுக்கிட்டு அவலஞானமாக பாடினவுங்க. இப்போ உட்காந்துருக்கேன் பார். இவனை பார்த்தா யாராவது ஆறுமுனிய சக்கரவர்த்தின்னு சொல்லுவீங்களா?
மொத்த கறிக்கடைக்கு பிராலி கோழி கொண்டு போடுற மாதிரியா இருக்கேன். ஆனா இந்த தம்பிட்ட ஒரு திறமை உண்டு. தான் தொண்டைக்கு என்ன முடியுமோ, சிரிக்காதியப்பா, தொண்டை என்றால் வாய்ஸ் ப்ரோ, அவன் தொண்டைக்கு என்ன முடியுமோ அதைத்தான் பாடுவேன். ஆனா அதை மட்டும் பாடி அத்தனை தமிழ் உறவுகளை இதயத்தில் குடியேறி இருக்கிறான் இந்த குண்டு பையன். இளைச்சாலும் இவனுக்கு கஞ்சி ஊற்ற முடியாது. 1.5 சிப்பா அரிசி சோத்தை தின்று விட்டு ஒரு வீட்டில் 2 படி அரிசி கொடுங்க, போகும்போது பஸ்ஸில் ஊற வச்சு திண்டுக்குன்னு சொன்னவன் தான் இந்த லோக்கல் காண்டாமிருகம். அவன் இதுவரைக்கும் சட்டி ஓடலை என்பது குறிப்பிடத்தக்கது. நான் ஒரு நாள் கேட்டேன், மேடை இடையில யாரும் சண்டை வந்துச்சுன்னா ஓடும் போது உருகிக்குச்சுன்னா அசிங்கப்படான். ஆனால் இவன் சொன்னான், ஆமை உள்வாங்கிருச்சு யாருக்கும் தெரியாது என்றான். ஆமை ஏய் இது வரால, இவன் என்ன பண்ணிட்டான்னு கேளு. தீபாவளிக்கு விடியவே இல்லை, அது வீட்டில் பாவம் தூங்கியிருக்க. என்ன பண்ணிட்டேன், 1 மணிக்கெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி விட்டு பொண்டாட்டியை போய் எழுப்பியிருக்கேன் போதையில். ஏய் விடிஞ்சிருச்சு பணியாரம் சுடு. அது பார்த்துருக்கு, போடா முண்டை போல, மணி 1:15 தாண்டாகுது, என்ன பணியாரம் நோத்தா விட்டு பணியாரம் போடா. சரின்னு சொன்னால் எண்ணெயை தேய்ச்சி விட்டேன். அது வீட்டுக்காரம்மா சொல்லியிருக்கு என் குழந்தையா. அப்படியே திரும்ப என் டோல்கட்டு வரைக்கும் போயிட்டு வா, மண்டை காஞ்சிரும். அப்படியே வந்து குழியும் நான் பணியாரம் சுட்டுறேன். என் சிங்க குட்டி எக்ஸலில் போயிருக்கேன். எக்ஸல் வேற இன்ஜினில் புகை தள்ளி இருக்கு, அடிச்சிருக்கேன் கிட்டான்னு தீ பிடிச்சி எரிஞ்சிருக்கேன். ஏன்னா முண்டை அவன் 1/2 டன்னு நிறைய போதையில் போகும்போது இந்த டோல்கேட்டுக்கு முன்னாடி ஒரு பொட்டை மாடு காளை மாடு ஜம்பிங் டொங்காஸ்தான் மேலே தவி கிடக்கும்போது இந்த முண்டை போதையில் பார்த்தோன்னே என்ன டோல்கேட்டு கம்பி ஓட்டிருக்கு, கம்பி தூக்கட்டும் நின்றுருக்கேன். மாடுன்னு தெரியலை. அப்படியே காளை மாடு வெரி டயர்டு ஓசு உருவிங் இங்கிட்டு லாங்கிங். சரி கம்பி தூக்கிருச்சுன்னு உள்ள போயிருக்கேன். மறுபடி மாடு தவிருச்சு. தவுனா அந்த எக்ஸல் ரிம்மில் கிச்சு கிச்சுன்னு அடிச்சு அதில் பிறந்த வந்தே அவன். ஆய் ப்ரோ, ரிம்மு ஓசு கிச்சு கிச்சு பயலுகடா, எல்லாத்தையும் சொல்லிட்டான்டா. யானை கதையா? இந்த வெடி ஓடட்டும் சொல்றேன். ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசையமுது பாசத்துக்குரிய அன்பு தம்பி, புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த எத்தனை பாடல்கள் பாடினாலும் இவனுடைய ஹைலைட் சாங் என்னன்னா அம்மா பாடல். அம்மா பாடலை பாடுவான். இங்க இருக்கக்கூடிய உறவுகளை கைதட்ட வைக்கும் அளவில் இருக்கும் அந்த பாடல். புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த TR மணிகண்டன் அவர்கள் ஆறுமுனியம் பாடல். அல்லோ, எல்லாரும் அழுகிற மாதிரி பாட வைக்கணுமாண்ணே, எல்லாரும் அழுகிற மாதிரி பாடணுமாண்ணே. ஏன் 12 மூட சிமுண்டை கொட்டி தூவி விடு, அழுகிற மாதிரி பாட வைப்பா. அல்லோ ஓ சிக்கு புக்கு ரயிலே கலக்குது பாரி வஸ்டையிலே, சிக்குவாலா மயிலே ஓகே நாடி தூளே. இன்னைக்கு செடிக்கு செடி நடுவே என்ன பார்த்தா ஐயா நீ திண்ட காசை பார்த்தா ஒரு வீடு கட்டலாம்டா. நாடகத்துக்கு வந்தியா கேரத்துக்கு வந்தியா? என்னடா சிக்குவாளா தொடச்சுக்கு நக்குவா பாட்டு மயிர பாரு, அம்மா பாட்டு பாட முடியல. ஆத்தாணி இல்லேனா நீ சிரிக்காரா உண்டா. ஆத்தாணி இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா, புது சேலை வாங்கி வந்தேன்
உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முழிக்க இங்க போய் தேடுவானம்மா பட்டக்கடனை நான் அடைக்க ஆத்தா நீ இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முடிக்க இங்க போய் தேடுவான் அம்மா பட்டக்கடனை நான் அடைக்க நான் கண்ட கனவுல நந்தவனோ எரிஞ்சது அந்தவனோ நீ என்று அப்புறமா தெரிஞ்சது நான் கண்ட கனவுல நந்தவனோ எரிஞ்சது அந்தவனோ நீ என்று அப்புறம்தான் தெரிஞ்சது கஷ்டப்பட்ட காலத்திலும் நீ கலகலன்னு சிரிச்ச கண்டாங்கி சேலையிலேயே கண்ணீரை தொடச்ச ஆத்தா நீ இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா புது சீலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாய் நினைச்சே கலங்கிடுவான் புள்ளை சாவ கூட மறைச்சே கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாய் நினைச்சே கலங்கிடுவான் புள்ளை சாவ கூட மறைச்சே திருநீர் பூசு நகை திருநீராய் ஆனதோ திருநீர் பூசு நகை திருநீராய் ஆனதோ திரும்ப வந்து பார்க்கிறப்போ தெய்வம் என்றே போனது ஆத்தா நீ இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பொறக்கலே என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பொறக்கல கொள்ளி வைக்கும் குடுப்புனையும் எனக்கு இங்கே கிடைக்கல என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பொறக்கல கொள்ளி வைக்கும் குடுப்புனையும் எனக்கு இங்கே கிடைக்கல ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு ஆளட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு ஆளட்டும் நன்றினே திருவிழாவிற்கு வீடியோ உபயம் செய்த விஎம்பி ஸ்டுடியோ சேவகமூர்த்தி அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். விஎம்பி ஸ்டுடியோவின் உரிமையாளர் சேவகமூர்த்தி எங்கே இருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
பண்ணாபாரபட்டி குமார் சார்பாக 101. அதனைத் தொடர்ந்து நந்தீஸ் அண்ட் ஆட்டோ கன்சல்டிங் அன்பு ஸ்டூடியோ நந்தீஸ் பயலகடா 101. அதனைத் தொடர்ந்து மாமன் அன்பு ஸ்டூடியோ மாப்புள்ள நந்தீஸ் பண்ணாபாரபட்டி நந்தீஸ் பயலகடா கொடூரமா 101. இந்த வெடி எப்போ எதுக்கு போச்சிய வள்ளி நாரதரும் முறிய வரும்போது வெடி போடுங்க. எப்போ எதுக்கு இந்த வெடி? மிருதங்க சக்கரவர்த்தி மிருகமத்துவா கோடகிரி குமரன் கோயில்பட்டியை சேர்ந்த செல்வா அவர்கள் மிருகத்தை செய்வார். செல்வா அடிப்பு. எங்கே ராஜா பந்தல் கான்ட்ராக்டர் எம் தும்பைப்பட்டி அம்மா மூக்காய் சார்பாக 101. அதனைத் தொடர்ந்து சில்க் ரசிகர் மன்றம் இல்லை அது நமக்கு அப்பத்தாடா அது செத்து மாண்டு வச்சு. சில்க் ரசிகர் மன்ற தலைவர் தமிழ்நாடு பாலமுருகன் சில்க்கு அன்பண்டா 101. சில்குக்கு ரசிகர் மன்றமாடா. நன்றி. வேற யாருக்கு போடணும்? பிஎம்பி ஸ்டூடியோ என உறவுகளே மேடைக்கு வாங்க. பிஎம்பி ஸ்டூடியோ பயலுகடா கொடூரமா கிருச்சு பயலுகடா. ஹாய் ப்ரோ. அப்போ அவருக்கு எவ்வளோ தூரத்துக்கு உறவுகள் அன்போடு இருக்காங்கன்னு தெரியுது. கைதட்டிலே ஒரு 100 ரூபா எடுத்துட்டு போனேன். சட்டக்குன்னு அப்படியே கொப்பளிக்கேன். வேர்வையெல்லாம் வரும், கம்பு கூட்டெல்லாம் எரியும். பலவாத்திய மன்னன் பலவாத்திய புகழ் மண்டி ஓடும் மன்னன். எங்கள் அண்ணன் மண்டி ஓட்டான்னா உருக்கிறான்னு அர்த்தம். எதை தோலன்டா டவுல் மினிக்கா ப்ரோ. என அன்பு அண்ணன் புதுக்கோட்டையை சேர்ந்த ஏகே அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள்.
சூப்பர், கைதட்டு கொடுக்கலாம். சூப்பர் சூப்பர், அருமையான அடி, சொந்த அடி தான் அதெல்லாம். சிறந்த முறையிலே சீன்தால் அமைத்து கொண்டிருக்கின்ற பெரிய வாத்தியார்ட்டு பிள்ளை. எனக்கு அதெல்லாம் தெரியல. எங்கள் அண்ணனை பல மேடையில் அதை நான் மனசு புண்படுற மாதிரி பேசியிருக்கேன். எங்கள் அப்பா அன்பாலயத்தில் இன்னைக்கு வரும்போது கூப்பிட்டு, அவன் தாளம் போடுற நீலகண்டனை போய் மரியாதை இல்லாமல் நடந்துக்கிட்டேன்னா செருப்பு அடிச்சு போறேன்னு சொல்லிட்டாரு. அண்ணே அப்பா அப்படி என்ன சொன்னாரு? பெரிய குடும்பம் அப்பா. ஒரு நாளைக்கு அப்பா 5000 பேத்துக்கு இலை ஓட்டிருக்காரு. இலக்கரை வச்சுருந்துருக்காங்க. அவ்வளோ பெரிய குடும்பம். சாரினே, மன்னிப்பு கேட்கத்தான் கூப்பிடுறீங்க. வா மன்னிச்சுக்கண்ணே. தட்டி கொடுக்குற அளவுக்கு வந்துட்டியாரா? அப்போ ஒன்று இந்த சீரழிச்சிடுறேன். அப்படி தட்டி கொடுக்குற பெரிய அயல்நாட்டு அதிபர் மாதிரி. புதுக்கோட்டை நீளமா படுத்துக்கிட்டு கண்டேன். நீலகண்டன் அவர்கள் சீன் தாளம். இருடா, உன்னை குல்பி ஐஸ் விற்க சொல்லல. நான் என்ன வாடுறேன்னா அதுக்கு பாட தாளம் போடு. ஏன்னா ஊர்ல காட்டி கொடுத்துட்டு ஒவ்வொரு பய உரிச்சுக்கிட்டு அடிப்பாங்க. உன்னை கரெக்டா போடணும். கடல் அலை கால்களை முத்தமிடும் புதுக்கலை. இந்த பாட்டுக்கு வேணாது நீர்மலை அடி அடிப்பானடா. மெதுவா தானே பாடினேன், அதுக்குள்ள போயிட்டியலப்பா மணப்பாறைக்கு. கிண்ணா 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 கிண்ணாண்டு ஏ அசைந்தாடும் காற்றுக்கு அழகான போ. இவன் என்ன பாட்டுக்கு தாள தெரியுமா போட்டாங்க? ஜே ஜே கணபதி ஜே ஜே கணபதி. ஏய் நீலகண்டா, ஒழுங்கா தாளம் போடுறியா? கம்பு கூட்டா அலசிக்கிட்டு காய போட்டாரே வட்டா. கரெக்டா போடு. தே பிடிக்க என்ன உன்னை காத்திருக்கானோ? தே பிடிக்க தே பிடிக்க முத்தம் குடுடா. ஏலே பாடு தாண்டா. இப்ப நீ என்ன தாளக்காரனை கண்டுபிடிச்சிருவேன். வெள்ளிக்கிழமை பஜனைக்கு வாயா சாமி வா, உனக்கு வெள்ளி ரதம் வாங்கி தரேன். பஜனைக்கு போறவனாடா? ஏற்கனவே கொடுத்த 7000 கட்டுறான். எல்லாருக்குமே வயிற்று பொழப்பு தாங்க. நாங்கள் எல்லாரும் எங்களையே தாழ்த்தி கொண்டு மக்களை சிரிக்க வைப்பதற்காக செய்கிறோம். அண்ணே வாழ்த்துக்கள் அண்ணே. ஒழுங்கா அண்ணன் மேலே போடுறான். சாமியை கூப்பிட போகிறேன். அப்புறம் நான் கூப்பிட்டதுக்கு அப்புறம் பெரிய ஆளுங்க அப்படி இந்த இப்படி நிப்பாட்ட முடியாது. ஏன்னா அது கீர் இல்லாத வண்டி. சாமி கூப்பிடுமா? சாமியை கூப்பிட சொல்றாள் கை தூக்கு. அப்படியே உள்ளவா. சிங்கா சிங்கா கொஞ்சம் எக்க வச்சு ஏற்றி விடு. ஹலோ 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 நல்ல பிள்ளை தான், கட்டி பிடிக்க முடியாது. புருஷன் கூட வந்திருக்கான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். புதுக்கோட்டையை சேர்ந்த ராணி ஸ்ரீ அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிங். எம்மாடி ஆத்தாடி ஒன்னை எனக்கு நடியாடி பாடி நான் பாடி சேர்ந்து புட்டா சிவன் ஜாதி. என்னப்போ 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 மேலூர் 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 மைதீன் 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 உரக்கடை உரக்கடை ஹோட்டல் கடை மைதீன் ஹோட்டல் கடை மாஸ்டர் சார்பாக 101 நன்றி. நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி உங்களை சிரிப்பு வைப்பதற்காக வருகை தந்திருக்கிறான் எனது அன்பு மாமா மானாமதுரை AS ஆனந்தகுமார் அவருடைய மாணவனும் என்னுடைய சிசியம் பிள்ளை, என்னுடைய மாணவன், எங்களது காரியாபட்டி அருகாமுள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் ஆனந்தராஜ் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக்கொண்டார். தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது சுபா ரேடியோஸ் மதுரை. சுபா போடு சுபா. ரேடியோஸ் மதுரை. என்னுடைய தம்பிகள்லாம் ஆப்ரேட் பண்ணும்போது நான் நினைச்சேன் இளைஞர்கள்லாம் என் தம்பிகள்லாம் ஆப்ரேட் பண்ணும்போது புது பாட்டு டம்மு டம்முன்னு போடுவாங்கன்னு நினைச்சேன். என் தம்பியினுடைய அந்த பாட்டுக்காக ஒரு கைதட்டு வச்சுட்டேன். அவ்வளோதான் 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 எனக்கு அவங்களுக்கு நான் அவ்வளோதான். எல்லாரும் நல்லா இருக்கணும். சூப்பர். என் தம்பிகளுக்காக ஒரு பாட்டு பாட போறேன். சுபா அம்மை சட்டை இதுதாங்க
வட்டி தொட்டி வாங்குது பேர் தாங்க எங்க சுவாமை மதுரை இருப்பிடம் ஊரெல்லாம் பாட்டு தான் அதுக்கு சுவாமை சட்டை இதுதாங்க சுபா சுபா காட்டுல மேட்டுல ஒளிக்கலங்க பொன்னா பரவட்டி மேடதானங்க வாழ்க வாழ்க சுவாமை சரி நீங்க வளர்க வளர்க சுவாமை நன்றி நன்றி கொட்டக அமைப்பு பி அமிர்தமணி எஸ் கல்லம்பட்டி வாழ்த்துக்கள் புறம் அருமையான கொட்டக அமைப்பு நாடகத்துக்கு இப்படித்தான் இந்த அகலத்தில் தான் போடணும் சில ஊரில் பார்த்தா 5க்கு 5 போட்டு ஒருத்தே மடியில் ஒரு தேறி உட்காந்துக்கிட்டு ஓகே ஏவிஎம் கேட்ரிங் மணப்பட்டி அருண் சார்பாக 101 அதனைத் தொடர்ந்து சிங்கப்பூர் நண்பர்கள் 1 சிவா 2 அருண் வண்ணா பாரப்பட்டி 101 நீ சிங்கப்பூர் எப்போ போற உடனே உயிர் நன்றி நாடகத்தை காண வருகவர்கன இரு கரங்கூப்பி அழைத்திருக்கிறார்கள் முனியன் வகைரா 4 கரை பங்காளிகள் வண்ணா பாரப்பட்டி அழைப்பில் மகிழ்வில் சங்கன் அம்பலம் வகைராக்கள் கொம்பாடி கொட்டகுடி அத்தனை உறவுகளுக்கு நன்றி கூறி யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்பு உறவுகள் அத்தனை பேருக்கும் ஒரு கைதட்டு கொடுக்கலாம் இடியப்பம் உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்துக் கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் உலகத்திலே கற்றுக் கொடுக்கக்கூடிய வாத்தியார் பிறந்தகையும் யார் மூலம் இந்த உலகத்துக்கு நம்ம தெரிந்தோமோ அதே போல யார் மூலம் இந்த வேலையை கற்றுக்கொண்டோமோ அவர்களை மட்டும் நாம் சாகு வரை மறக்க கூடாது அப்படி நன்றி மறப்பவர்கள் அதிக நாள் முன்னேற முடியாது என்பதை சொல்லுகிறேன் என்னுடைய வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசூரன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த மணி ஐயா மாணவனும் நாம் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியில் வலது உரமாக 600 வருஷம் உடமறந்தாம் படுக்க கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் என்பது எனக்கு பெருமை எங்க அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே எத்தனை பேர் வந்தாலும் 3 வேளை சாப்பாடு போட முடியும் எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் அன்பு உறவுகளே அன்பாலயத்தில் ஒரு தாய் ஒரு மகள் அவங்க அம்மாவுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டது 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் என்கிட்ட வந்தாங்க இப்போ 2 நாளைக்கு முன்னாடி அந்த சைசா பாப்பா பெரிய பிள்ளை ஆயிருக்கு அது அவ்வளோ ஒரு கண் கலங்குது என்னென்னா அதுகளுக்கு நம்மளை தவிர யாரும் கிடையாது கண்டிப்பாக தண்ணி ஊற்றுக்கு சொல்லி அனுப்புவேன் இத்தனை சொந்த பந்தங்கள் இருக்குன்னு எல்லாரும் வரணும் ஏன்னா அதுகளுக்கு யாரும் இல்லை நன்றி 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 எம்.கே.ஆர். பப்புனுகாமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன் இத்துடன் முடிக்கிறேன் நன்றி தந்தானான தந்தானே தரரரரரரே மழைக்காகத்தான் மேகம் அடக்கலைக்காகத்தான் நீயும் உயிர் கலந்தாடுவோம் நாளும் மகனேவா நீ சொந்த காலிலே நாளை சுற்றும் பூமியை வெள்ளி இது அப்பன் சொல்லிய சொல்லு மகனேவா அழுவது ஏது அடப்பறவையும் அழ அறியாது போர்க்களம் நீ புகும் போது உள் தைப்பது ஆளறியாது மகனே மகனே காட்டுக்கு ஓய்வு அடையேது
திருவாதூர் மகேந்திரன் சார்பாக 101. அதனைத் தொடர்ந்து பாசத்துக்குரிய உசிலம்பட்டி முருகன் சார்பாக 101. அதனைத் தொடர்ந்து விநாயகபுரம் தவச்செல்வன் சார்பாக 101. அம்பளிப்படுத்தி பெருமைப்படுத்திய நல்ல இதயத்துக்கு நன்றி. பாசத்துக்குரிய ஐயர் பெருந்தகை அவர் யாக வளர்த்து கோயில் கோயிலாக ஓதனாத்தான் அவர் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். அப்படி இருந்தும் எங்கு சென்றாலும் எம்கேஆர் அன்பாலயத்துக்காக உதவி செய்யக்கூடிய நமது உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டுக்கு உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் மண்ணின் மைந்தன் ஸ்ரீதர் ஐயர் சார்பாக அன்பாலயத்துக்காக 2001 நன்கொடை வழங்கியிருக்கிறார். அண்ணே ரொம்ப நன்றி ஐயர் அண்ணே, ரொம்ப நன்றி ஸ்ரீதர் அண்ணே. அதனைத் தொடர்ந்து தெற்குப்பட்டி ஆனந்து பயலுகடா ஜல்லிக்கட்டு 101. கபடி பயலுகடா ஜல்லிக்கட்டு பயலுக சுபா ரேடியோஸ் பயலுகடா மதுரை 16. கொட்டாணி வட்டி வம்சிதரன் என்னோட வம்சிதரன்னா வம்புக்கு வர்றானா வம்சதன் முகில்கண்ணன் சார்பாக 201 போயிட்டு வரேன். லேடிஸை தள்ளி விடுறேன். அப்புறமேல நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இந்த செல்வம் ஒட்டி வளையணும். நீங்க எல்லோருமே